Post ovulatory period pregnancy try பண்ணும்போது நான் எக்சர்சைஸ் பண்ணலாமா? இதனால என்னோட pregnancy ஏதாவது பாதிக்குமா? ரொம்ப நாள் கழிச்சு நீங்க பிரெக்னன்ட் ஆயிருக்கீங்களா இல்ல உங்க டாக்டர் வந்து உங்களை ஸ்பெசிஃபிக்கா ரெஸ்ட் எடுக்க சொல்லிருக்காங்க அப்படினா மட்டும் எக்சர்சைஸ் நீங்க பண்ண அந்த ஓவுலேஷன்ல நடக்கிற அந்த குவாலிட்டி ஆஃப் எக் வணக்கம் நான் டாக்டர் மீனாட்சி பாலசுப்ரமணியன் மகப்பேறு மருத்துவர் from Kriya Women's Clinic in அடையார். இந்த பிரெக்னன்சி ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு என்னைக்குமே ஒரு டவுட் ஒன்று இருக்கும். டாக்டர் நாங்கள் வந்து அந்த போஸ்ட் ஓவுலேட்டரி பீரியட் பிரெக்னன்சி ட்ரை பண்ணும்போது நான் எக்ஸசைஸ் பண்ணலாமா? இதனால என்னோட பிரெக்னன்சி ஏதாவது பாதிக்குமா இல்லை நான் பிரெக்னென்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது சான்ஸ் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே பயப்படுவாங்க. பிரெக்னன்சி நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கிற நேரத்துலையும் அவசியம் நீங்கள் எக்ஸசைஸோ இல்லை நீங்கள் உங்களோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியோ கண்டினியூ பண்ணுறதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது. ஏன்னா நம்ம பிரெக்னன்சி ட்ரை பண்ணிட்டு இருக்கோம்னா சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 மந்த்ஸில் பிரெக்னென்ட் ஆவாங்க, சில பேருக்கு அந்த ஒரு ஜேர்னி ஒரு 6 மந்த்ஸ் கூட ஆகும். ஸோ அந்த நேரத்தில் நம்ம அந்த ஒரு வெயிட் மேனேஜ்மெண்ட்லேருந்து நம்மளோட லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனுங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயமா இருக்கும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஒரு எக்ஸசைஸ் நீங்கள் பண்ண நீங்கள் எவ்வளோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நீங்கள் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட குவாலிட்டி ஆஃப் எக் அந்த ஓவுலேஷன்ல நடக்கிற அந்த கருமுட்டை வளர்ச்சியோட குவாலிட்டி கூட இம்ப்ரூவ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி நிறையவே ஸ்டடீஸ் இருக்கு. ஸோ அப்படி இருக்கிறச்சே நம்ம ஒரு 6 மந்த்ஸுக்கு நம்ம ஒரு வாட்டியும் அந்த ஃபர்ஸ்ட் 14 டேஸ் மாத்திரம் எக்ஸசைஸ் பண்ணிட்டு அடுத்த 14 டேஸ் நம்ம எக்ஸசைஸ் பண்ணாமல் நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா நம்மளால வெயிட் லாஸும் பண்ண முடியாது, நம்மளால அந்த ஒரு லைஃப் ஸ்டைல் மேனேஜ்மெண்ட்டையும் நம்மளால செய்யறதுக்குங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ அந்த போஸ்ட் ஓவுலேட்டரி பீரியட்லையும் அவசியம் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணணும். இதில் நம்மளுக்கு நிறைய அட்வான்டேஜஸும் இருக்குது. ஒன்று நான் சொன்ன மாதிரி அந்த குவாலிட்டி ஆஃப் எக்குங்கிறது நம்மளுக்கு நல்லாவே இம்ப்ரூவ் ஆகுது. ஒன்று ஏற்கனவே அந்த ஒரு ப்ரெக்னென்சியில் ஒரு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு சில சமயம் அது ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு சுச்சுவேஷனாகவும் மாறிடுது. ஸோ நீங்கள் அந்த ஒரு ரெகுலர் வாக்கிங் எக்ஸசைசஸ் அதெல்லாம் நீங்கள் கண்டினியூ பண்ணும் பொழுது உங்களோட மென்டல் ஹெல்த்தும் நல்லாவே கொஞ்சம் உங்களால் இம்ப்ரூவ் பண்ண முடியும். உங்களுக்கு அந்த நைட்டு தூக்கம் வரதுலேருந்து உங்களோட ஹைட்ரேஷன் இம்ப்ரூவ் பண்ணுறதுலேருந்து எல்லாமே இந்த எக்ஸசைஸுங்கிறது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அப்படி எக்ஸசைஸ் பண்ணுறதா இருந்தால் என்ன மாதிரியான எக்ஸசைஸ்லாம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப அதிகம் ஹை இன்டென்சிட்டி எக்ஸசைசஸ் அவாய்ட் பண்ணிடுறது மேபி பெட்டர். பட் நார்மல், அதாவது நீங்கள் போகிற அந்த வாக்கிங் யோகா பண்ணிகிட்டு இருக்கீங்க இல்லை ஒரு சின்ன வெயிட்ஸ் வச்சுக்கிட்டு மசில் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது எல்லாமே நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். ஸோ எப்போ நம்ம இந்த எக்ஸசைஸ் எல்லாம் நம்ம நிறுத்தணும்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நிறுத்திடணுங்கிற அவசியமும் கிடையாது. அப்படி நீங்கள் உங்களோட பீரியட் நீங்கள் மிஸ் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு அந்த ப்ரெக்னன்சி கார்ட் டெஸ்ட் பார்க்கும்பொழுது ப்ரெக்னன்சி பாசிட்டிவாக இருந்தது அப்படின்னா நீங்கள் உங்களோட எக்ஸசைஸை அந்த நேரத்தில் குறைச்சிக்கிட்டா போதுமே தவிர அப்பவுமே கூட நீங்கள் கம்ப்ளீட்டாக நிறுத்தணுங்கிற அவசியம் கிடையாது. வாக்கிங் எல்லாமும் நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். அப்படி ஏதாவது வேறு எதுவும் ப்ளீடிங் ஆகுது இல்லை எதுவும் ரொம்ப நாள் கழிச்சு நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆயிருக்கீங்களா இல்லை உங்கள் டாக்டர் வந்து உங்களை ஸ்பெசிஃபிக்காக ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா மட்டும் ரெஸ்ட் எடுத்தீங்கன்னா போதுமே தவிர மற்ற நேரத்தில் உங்களோட வாக்கிங்கையும் ஒரு மைல்டு லோ இன்டென்சிட்டி எக்ஸசைஸையும் கண்டினியூ பண்ணுறதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது. ஸோ போஸ்ட் ஓவுலேட்டரி பீரியடாக இருந்தாலுமே கூட எக்ஸசைஸ் அவசியம். எக்ஸசைஸ் பண்ணுறதுனால உங்களோட ப்ரெக்னன்சி சான்ஸும் கூடும், உங்களோட ஃபர்டிலிட்டியும் கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகும்.